விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் இருக்கிறனால ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கு அல்லது குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானம் சம்பாத்தியங்கள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி கிடைக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் வழக்குகள் இருக்கோ வழக்குகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா சொந்தமாக இடங்கட வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷகரம் இருக்கும். யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.